அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறை. அந்த துறையிலே அமலாக்கத்துறை இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டு சோதனையிடப்பட்டு அந்த சோதனையிலே கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு காவல்துறை, உயர்ந்த காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பப்படுகிறது. 3 முறை அறிக்கை அனுப்பப்பட்டது அமலாக்கத்துறையின் மூலமாக. இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள், இந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மீது இன்றைக்கு அந்த அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலே அங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இதுவரை செயல்படவில்லை. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதி அரசர் இன்றைக்கு அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே அரசு இன்றைக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுவரை அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட அமுல்படுத்தாமல் புறக்கணிக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு டாஸ்மாக் கொள்ளை. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 6000க்கு மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்கின்றன. அந்த மதுக்கடையிலே சுமார் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகின்றது. டாஸ்மாக் கடையிலே ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விலை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையிலே விற்பனை மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக முறையீடாக கொள்ளையடிக்கின்ற அரசு. இந்த அரசு ஒரு மாதத்திற்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி, இந்த 5 ஆண்டு காலத்தில் சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் பாட்டில் விற்பனையில் மட்டும் முறையீடாக நடைபெற்ற பணம் கொள்ளையடிக்கப்பட்டுகின்றது. அதோட இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா பொருள் விலை உயர்ந்து விட்டது. உணவுப் பொருட்கள் வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இந்த ஆட்சியிலே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்ல, வருமானம் இல்ல குடும்பத்திற்கு, மறுபக்கம் விலைவாசி உயர்வு. அரிசி விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது. இன்றைக்கு மளிகை சாமானுடைய பொருள் உயர்ந்து விட்டது 40%. ஆக மக்கள் குடும்பம் நடத்துவதற்கு கடினமான சூழ்நிலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசாங்கத்திலே போதிய கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற வரை அவர் போட்டோ ஷூட், தினந்தோறும் காலையிலே போட்டோ ஷூட் எடுப்பார், மாலையிலே பத்திரிகையில் ஊடகத்தில் வரும். அதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தினுடைய இந்த விடியா திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதே போல இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. சென்னை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த மின் கட்டணத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது பன்மடங்கு மின் கட்டணத்தை அதிகரித்திருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துவோர் என்றால் இப்பொழுது 2500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 67% மின் கட்டண உயர்வு. கடைகளுக்கு பீக் ஹவர்ல டபுள் சார்ஜ் மின் கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு இந்த அரசு மக்களை வாட்டி வதைக்கின்றது. அதே போல வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு இன்றைக்கு 1000 ரூபாய் வீட்டு வரி செலுத்துகின்றவள் இன்றைக்கு 2000 ரூபாய் வீட்டு வரி செலுத்த வேண்டும் மாநகர பகுதியிலே. அதோட கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் நீங்கள் கடை வரி செலுத்த வேண்டும் இருந்தால் இப்பொழுது 2500 ரூபாய் கடைக்கு வரி செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு 6% இந்த வரிகள் உயர்த்தப்படுகின்றன. இதனால் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கட்டிடம் கட்டுகின்ற அனுமதி கிட்டத்தட்ட பன்மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது, 2 மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது. 1000 சதுரடி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது விட இப்பொழுது இருக்கின்ற விடியா திமுக ஆட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு மாநகராட்சி பகுதியில் 3 மடங்கு அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதே போல கட்டுமான பொருட்கள்
சிந்திக்க வேண்டும். கடுமையாக உயர்ந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலிலே சேர்க்கப்பட்டு விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படும் என்று நான் சட்டமன்றத்திலே இன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சரை கேட்டேன். நீங்கள் இப்பொழுது கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, நீங்கள் கூறியவாறு, நீங்கள் அறிவித்தவாறு கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்களே, அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். பதிலே இல்லை. இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்டுமான பொருட்கள் கட்டுக்கடங்காத விலையாக உயர்ந்து விட்டது. கம்பி டன் 40,000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி, இன்னைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்கிறது. சிமெண்ட் ஒரு மூட்டை அண்ணா திமுக ஆட்சியில் 240, இன்னைக்கு 340 ரூபாய். அதுபோல எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்த எம்சாண்ட் 5500 ரூபாய். ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு வித்தது, இன்றைய தினம் 6000 ரூபாய்க்கு விற்கிறது. இப்படி பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்தனால கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகின்றவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்கின்றது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார், இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அத்தனை பேரும் கடன்காரனா ஆக்குனது திமுக ஆட்சியில, மறந்துவிடக் கூடாது. இந்த கடனையெல்லாம் நாம் தாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு 2026 மொத்த கொலைகள் 110 கொலைகள் இந்த ஆண்டு மட்டும் நடந்திருக்குது. பிப்ரவரி 2026 மொத்த கொலைகள் எண்ணிக்கை 84, மார்ச் 17 எண்ணிக்கை 52, கடந்த 75 நாட்கள்ல நடந்த மொத்த கொலை எண்ணிக்கை 246 கொலைகள் நடக்குது. கொலைகள் நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு கடந்த ஒரு இடத்தில் நடந்த கொலைகள் எண்ணிக்கை மட்டும் 1408. இத அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன் வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்திலே தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது என்பது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு லாக்அப் மரணம் சிந்திச்சு பாருங்க. சிவகங்கை மாவட்டம் கோயில் காவலாளி அஜித்குமார் ஒரு திருட்டு வழக்கில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கஸ்டடியிலே கொலை செய்யப்பட்டுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.